ஏன் இவ்வளவு நேரமா எம்டி வரல? மீட்டிங் வர டைம் ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், பாம்பேல இருந்து பிசினஸ்மேன் வந்திருக்காங்க. ஆல்ரெடி 1 மணி நேரம் வெயிட்டிங் சார். சார், இந்த மீட்டிங் சக்சஸ் ஆச்சுனா 1 crore ப்ராஃபிட் சார். மீட்டிங் கேன்சல் பண்ணு. சார், என்ன சார்? இந்த மீட்டிங்கை நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்க. இப்போ நீங்களே கேன்சல் பண்ண சொல்றீங்க. என்ன சார் ப்ராப்ளம்? சார், உங்க பர்சனலா இருந்தா கேட்டதுக்கு மன்னிச்சிருங்க. அதைத்தான் எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு. நீங்க நல்ல ஜாலியான கேரக்டர்னு கேள்விப்பட்டேன். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே சார். குழந்தை பெத்தா அழகு குறைஞ்சிருமா? என்ன சார் சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? குழந்தை பெத்தா அழகு போயிடும்னு என் மனைவி சொல்றா. சார், அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது. இது பெரிய பிரச்சனையே இல்ல சார். ஒரு நல்ல சைக்காட்ரிக் டாக்டரை பாருங்க, உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு விடை தெரியணும்னு சுவேதா கிட்ட எதை பத்தி யோசிக்காம உடனே கேட்டேன். சரியா, போய் உட்காரு. டிரைவர் வண்டி எடுப்பா. வா கௌதம், எப்படி இருக்க? அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? சாரி கௌதம், உன் கல்யாணத்துக்கு வர முடியல. ஒரு ஆப்ரேஷன் விஷயமா அமெரிக்கா போயிருந்தேன். அப்புறம் சொல்லு. அது வந்து டாக்டர், என் ஒய்ஃபை நைட் அப்ரோச் பண்ணும்போது ஏதேதோ காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறா. அதுவும் இல்லாமல் அழகு குறைஞ்சிடும், ஃபேட் ஆயிடுவேன்னு ஃபீல் பண்ணுறா. டாக்டர், எங்களுக்குள்ள அது அது நடக்கவே இல்லை டாக்டர். உன் ஒய்ஃப் வந்திருக்காளா? அவள்கிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசுகிறேன், அவளை வர சொல்லு. இல்லை டாக்டர், நான் எவ்வளோ எடுத்து சொல்லிட்டேன், அவள் கேட்க மாட்டேங்கிறா. நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா எங்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கௌதம், நோ ப்ராப்ளம் கௌதம். உன் ஒய்ஃபை வர சொல்லு, நான் பேசி பார்க்குறேன். ஹலோ ஐஸ்வர்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்காரு. நான் யார் தெரியுதா? கௌதமோட ஃபேமிலி டாக்டர். என்ன ப்ராப்ளம் உனக்கு? எதுவாக இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு, நான் கிளியர் பண்ணுறேன். என்ன ஐஸ்வர்யா, ஏன் ஃபீல் பண்ணுற? உனக்கு ஏன் கௌதமோட ஒத்து போக மாட்டேங்குது? அவன் ஒன்றும் அப்படி முரட்டு பையன்லாம் இல்லையே. இல்லை டாக்டர், எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. எனக்கு கௌதம சுத்தமா பிடிக்கல. பிடிக்காத ஆள் கூட எப்படி டாக்டர் வாழ முடியும்? நான் அவர்கிட்ட இருந்து விலகதான் ஆசைப்படுறேன். அவர் கூட வாழ ஆசைப்படல டாக்டர். அவருக்கு அவர் வாழ்க்கை முக்கியம், எனக்கு ஏன் வாழ்க்கை முக்கியம். இங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறது இந்த தாலி மட்டும்தான். இந்த தாலி விலகணும் தான் நான் ஆசைப்படுறேன் டாக்டர். வாட் நான்சென்ஸ், என்ன பேசுற? இடியட் மாதிரி பேசுற. ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி எரிச்சுனா அது ஒரு தடவை தான். நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? இல்ல டாக்டர், நான் முடிவு எடுத்ததுதான். இவர் விட்டு எப்ப விலகுறேனோ அதுதான் என் வாழ்க்கையில எடுத்த சந்தோஷமான முடிவு. சோ இதான் உன்னோட ப்ராப்ளம் இல்லையா? ஐஸ்வர்யா, எல்லாருக்கும் வாழ்க்கை நினைச்சபடியே அமையறது இல்ல. அப்படி அமைஞ்சிட்டா அது கடவுள் செயல். கௌதம், உன் ஒய்ஃப் கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன். அவளால 4-5 குழந்தை பெத்துக்க முடியும். பட் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீலிங் உன்கிட்ட அவ ஷைனஸா ஃபீல் பண்றா. அவளை நீ பக்குவமா ஹேண்டில் பண்ணினா போக போக சரியாயிடுவா. சோ நத்திங் டு worry, ஃபீல் பண்ணாத கௌதம். எல்லா பெண்களுக்கும் வர்ற அந்த ஃபர்ஸ்ட் நைட் தயக்கம் தான். சின்ன பொண்ணு இல்லையா, போக போக நீ தான் அவளுக்கு எல்லாம் பக்குவமா எடுத்து சொல்லணும் கௌதம். ஓகேவா? ஓகே டாக்டர். டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல.
ஹாய் ஐஸ். என்ன இன்னைக்கு சப்பாத்தியா? சாஃப்டா இருக்கு. குட். ஏய், நான் ஆபீஸ்ல இருந்து எதுக்கு சீக்கிரம் வந்துக்கேன் தெரியுமா? அதான் இப்ப எந்த பயமும் இல்லைன்னு சொன்னாங்களப்பா. முடியாது. Idiot! ஹாய் ஸ்வேதா, என்னது? ஒரு கார சேர் அடிச்சுட்டு போயிட்டான். சரி வாங்க, உங்க வீடு எங்க இருக்கு? எனக்கு வீடு கிடையாது, எனக்கு ஹாஸ்டல். ஹாஸ்டலா? ஆமா. நீங்க ஆபீஸ் வேற போகணும்ல? ஆமா. சரி வாங்க, நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆபீஸ் போலாம். சரி. ப்ளீஸ் போலாமா? போலாம். ஐஸ்வர்யா என்னோட பாதையை எனக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா மாற வழிவகுத்தா. நான் என்ன பண்ணுவேன்? ஸ்வேதாக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த ஹெல்ப் எனக்கே வடிகால் அமைஞ்சிருச்சு. நானும் மனுஷன் தானே. சாரி ஸ்வேதா, என் உணர்ச்சி அடக்க முடியாம அதை உங்ககிட்ட காட்டிட்டேன். என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். இந்த ப்ளவுஸா?
சரி வா. ப்ளவுஸ் மேடம். கொடுங்க. தேங்க்ஸுங்க.